அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் சகல யோகங்களும் சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த யோகங்களோடு வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்படும். அதே நேரத்தில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சனி வக்ர பலன்கள். சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த காலங்களுடைய பலன்கள். சனி எப்பொழுது வரை வக்ரமாக இருக்கிறார், எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரை அப்படின்றத பார்ப்போம். முதல்ல ஆணி 18 முதல் சனியுடைய வக்ர காலங்கள் ஆணி 18 முதல் கார்த்திகை 1 வரை. இதற்குரிய ஆங்கில தேதி பார்த்தீங்கன்னா 2/7/2025 முதல் 17/11/2025 வரை இருக்கக்கூடிய 108 நாட்களுடைய சனி பகவானுடைய வக்ரமாக இருக்கக்கூடிய பலன்கள். சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த 108 நாட்களுடைய பலன்கள். பொதுவாக சூரியன் கிரகங்கள், அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், இந்த கிரகங்களாம் சுபயோக பலன்களை வழங்கக்கூடியவர்கள். ஆனால் சனி பகவான் மட்டும் பார்த்தீங்கன்னா தொழில் பிரச்சனைகள், வியாபார பிரச்சனைகள், உத்தியோக பிரச்சனைகள், கணவன் மணி பிரச்சனைகள், திருமண தடை, புத்திர தடை, கடன் பிரச்சனைகள், அதே நேரத்தில் திடீர் விபத்துக்கள், நோய் நொடிகள் என்று மனிதனுக்கு என்னென்ன துன்பங்கள் தர வேண்டுமோ அத்தனை துன்பங்களையும் தொடர்ந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படியே பல சோதனைகளும் வேதனைகளும் கொடுப்பதே அவருடைய வேலை. இது எப்பொழுதெல்லாம் இந்த கிரகங்கள், இந்த சனிபான் எந்தெந்த காலங்களில் இப்படி இருக்கும்போது அதனுடைய பலன்களை நமக்கு செய்கிறார், எந்தெந்த நேரத்தில் யோக பலன்களை செய்கிறார், எந்த நேரத்தில் பாதக பலன்களை செய்கிறார் அப்படின்ற விவரங்களை நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் இப்போ வக்ரமாக இருக்கக்கூடிய காலங்களில் என்ன செய்ய போறார்? இந்த வக்ரமாக இருக்கக்கூடிய 108 நாட்களில் இப்படிப்பட்ட சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த 108 நாட்களில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை தரப்போகிறார் என்பதை மேசம் முதல் மீனம் வரை தெளிவாக துல்லிதமாக இந்த கிரக அமைப்புகள் எப்படின்னு பார்ப்போம். சனிபான் வக்ர பலன்களை எப்படின்னு பார்ப்போம். இது பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். நம்மையெல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் தலையெழுத்து. நம்ம தலையெழுத்த அந்த பிரம்மன் தான் எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட நம் தலையெழுத்தை பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மன் தலையெழுத்தாக எழுதியிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்தையும் பிரம்மன் தான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறார். ஜோதிட சாஸ்திரத்தை படைத்தது பிரம்மன் தான், அதை மறந்துவிடக்கூடாது. ஆக உங்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க எதிர்கால பலன், இது பொது பலன், இது அனைவருக்கும் சொல்லக்கூடிய பொது பலன். உங்க தனிப்பட்ட, அதாவது இந்த வக்ரமாக இருக்கக்கூடிய பலன்களை நான் பொதுவான பலன்கள் சொல்லும்போது உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் தசாபுத்திகளை வச்சு மாறுபட்ட பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப அதை தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க கீழே நம்பர் நோட் பண்ணிட்டு உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை இந்த பிரம்ம சக்தி பிரம்மனால் படைக்கப்பட்ட பஞ்சாங்க முறைப்படி தெளிவாக உங்க எதிர்கால பலனை தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் இது அனைவரையும் படைத்த பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஆக இது தெளிவாக திருப்தியாக உங்க எதிர்கால பலனை தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. இப்போ மேசம் முதல் மீனம் வரை சனி பகவானுடைய வக்ரமான காலங்கள்
சனி பகவானுடைய வக்ர காலங்களுடைய பலன்கள் பார்ப்போம். மேச ராசிக்கு சனி பகவான் வக்ரம் பெற்ற பலன்களை பார்ப்போம். வக்ரமாக இருக்கக்கூடிய சனி பகவான் பலன்களை மேச ராசிக்கு. இப்போ பொதுவாக மேச ராசிக்கு சரராசியாக இருக்கக்கூடிய மேச ராசிக்கு 11ஆம் இடம் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய சனி பகவான். சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அந்த 11ஆம் இடத்தில் வக்ரம் பெறுவதால் நன்மைகள் அதிகப்படும், திறமைகள் அதிகப்படும், முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும், சிறந்த முன்னேற்றம் அடையலாம். 11ஆம் இடம் என்பது ஆட்சி பெற்று வக்ரம் அடைவதால் பாதிப்புகள் ஏதும் ஏற்பட போவதில்லை. பாதிப்புகள் எதுவும் ஏற்பட போவதில்லை. சனி பகவான் அந்த இடத்திலிருந்து 11ஆம் இடத்திலிருந்து 11, 12 ஜென்மத்தை பார்த்து உங்களுடைய சிந்தனைகள், உங்கள் முயற்சிகள், சிந்தனைகளுக்கெல்லாம் சில தடைகளை ஏற்படுத்தியிருந்தாலும், அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், ஒரு தொழில் முயற்சிகளோ, உங்கள் குடும்பத்திற்கு ஏற்பட்ட ஏதாவது பிரச்சனைகளுக்கான முயற்சிகளோ, உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட கல்வி முயற்சிகளோ, அதில் ஈடுபட்ட தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் நீங்கி வெற்றி பெறக்கூடிய நிலையில் ஏற்படும். ஆக தொழில் தடைகள், தொழில் வருமான தடைகள் தான், அது நீங்கி அந்த வருமானங்கள், முன்னேற்றங்கள் பெறலாம். உத்தியோகம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். சரிங்களா? அடுத்து, ஏன 11ஆம் இடத்திலிருந்து நேராக அவர் பார்க்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது பிள்ளைகளுடைய உயர்நிலை, பிள்ளைகளுக்கான ஒரு முன்னேற்றம், பூரிய சொத்து பிரச்சனைகள், சொந்த தொழில் முன்னேற்றங்கள், புதிய முதலீடுகள், புதிய தொழில்கள் எதுவாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். அதில் சந்தேகமே இல்லை. நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா 3ஆம் பார்வை, அடுத்து அவருடைய 7ஆம் பார்வை. அந்த 7ஆம் பார்வை இதுவரை இயல்பு பார்வையிலிருந்து வக்ரம் பெற்ற பார்வையாக இருப்பதால் எடுத்த காரியங்கள், தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே, தொழில் முன்னேற்றங்கள், பதவி உயர்வுகள், நல்ல வேலை வாய்ப்பு, புத்திர தோஷம், பூரிய சொத்து பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்ந்து உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படும். பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வி உருவாகும், உயர்நிலை கல்வி ஏற்படும். சரிங்களா? அடுத்து அவருடைய பார்வை அடுத்து மேசராசியை பொறுத்தளவு அவருடைய பார்வை அடுத்ததாக 8ஆம் இடத்தை, 5ஆம் இடத்துக்கு அடுத்தாப்புல 10ஆம் பார்வையை பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும். அப்ப அந்த தடைப்பட்ட வருமானங்கள் இதெல்லாம் தடைப்பட்ட வருமானங்கள், தடைப்பட்ட தொழில் பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கி திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். அதில் நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள், எதிர்பாராத ஒரு முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த வக்ரம் பெற்ற சனியால் மேசராசியை பொறுத்தளவு இதுவரை இல்லாத, இதுவரை நடக்காத நல்ல யோகங்களும், நல்ல முன்னேற்றங்களும், தடைப்பட்ட பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், தடைப்பட்ட திருமண பிரச்சனைகள், புத்திர பாக்கியத்தினுடைய பிரச்சனைகள், திருமண தடைகள், இது எல்லாம் நீங்கி முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு சிறந்த காலமாக, உறுதியான காலமாக, நிச்சயமாக இந்த வக்ரம் பெற்ற காலங்களில் நல்ல பலன்கள், நல்ல யோகங்களை நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் பெறக்கூடிய ஒரு சிறந்த காலமாக இந்த சனி வக்ர பயிற்சி பலன்கள் நிச்சயமாக நடக்கும். இதில் ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்தால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை, வேணா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் தசாபுத்திகள் ஏதாவது சனி பகவானுக்கு எதிர்ப்பாக ஒரு தசாபுத்தி நடந்தால் அந்த பலன்கள் தடைப்படும். சனி பகவானுடைய தசாபுத்திக்கு ஏற்றவாறு, கோச்சார பலன் ஏற்றவாறு ஒரு தசாபுத்திகள் நடந்தால் நல்ல யோக பலன்கள் நடக்கும். சனி பகவானுக்கு எதிரியாக, பகையாக ஒரு கிரகம் தசாபுத்தி நடந்தால் அந்த பலன்கள் உங்களுக்கு தடைப்படும். அப்போ கீழே நம்பர் நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிங்க. கண்டிப்பாக பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் தெளிவான எதிர்கால பலனை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.
சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.